யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுக நிலவரம் தற்பொழுது பின்னடைவை சந்தித்துள்ளது. ஒட்டுமொத்த 39 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிகளில் கூட முன்னிலை இல்லாத நிலைதான் தற்பொழுது அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 39 இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிகளும் வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடும் கோபத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுகவின் நிலைமை கவலைக்கிடமாக மாறியது ஏன்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுதான் என்ன? பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று முறிவை ஏற்படுத்தியதற்கு பிறகு பாஜக தலைமையிலான கூட்டணி உருவாகியது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது நடக்காமல் போனதும் அதற்கு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தார் என்றே நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை திமுக என்பது ஒரு பொருட்டாக கூட மக்கள் மதிக்கவில்லை. ஆனால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுகவின் நிலைமை தற்பொழுது 38 தொகுதிகளிலும் தோல்வி அடையக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது. சொல்லப்போனால் அதிமுகவில் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர முடியாத அளவிற்கு அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தலைமை அலுவலகத்தில் கலவரம் செய்யும் விதமாக இன்று மாலை முடிவுகள் பொறுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அதிமுகவின் செயல்பாட்டால் வெற்றி வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதிமுக 3வது கட்சியாக தள்ளப்பட்டு விட்டது.